பெரும்பாலும் புனைவுகளில் கொஞ்சம் உண்மை இருக்கும், இதில் 90% உண்மை இருக்கு. ஏன் 10% குறைச்சி விடுறேன் அப்படின்னா, செங்குட்டுவனுக்கும் பாண்டியனுக்கும் பகை அப்படின்னு நாம் கருதுகிறோம். இதில் இளங்கோவுக்கும் பாண்டியனுக்கும் பகை வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இங்கே தான் இளங்கோ உட்கார்ந்து சிலப்பதிகாரம் எழுதினார் அப்படின்னு இப்போவும் சொல்லுவாங்க. அது சேர நாட்டிற்கு கிழக்கு பக்கம், ஓகே, பாண்டிய நாட்டிற்கு சிலப்பதிகார காலத்தில் வைதீக சடங்கும் ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்குது, சமண நடைமுறையும் ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இளங்கோ வந்து வைதீகத்தையும் உள்ளபடி எழுதுவார். நிறைய பேருக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே நிறைய கருத்துக்கள் இருக்குது. அந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்தை வந்து சரியாக வரையறுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலப்பதிகாரத்தில் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. அப்போ எப்படி இது வந்து உண்மையாக இருக்க முடியும்? இது வந்து ஒரு வரலாறு இதுக்குள்ளேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கதைகள் புனையப்பட்டது மாதிரி தோணுது. அப்போ இது எப்படி நம்ம உண்மைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் அதை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேற மக்களை போட்டு குழப்பிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நம்ம கூட ஒரு விருந்தினர் இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாள் பதிப்பாளராக இருந்தவங்க, ஒரு முன்னாள் பேராசிரியர், ஒரு சிறந்த எழுத்தாளர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற சிலப்பதிகாரம் தொடர்பான பல குழப்பங்களை நம்மக்கிட்ட தீர்த்துக்க போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி தான், இப்போது சிலப்பதிகாரம்னு எடுத்த உடனே எங்கே போயிடுவாங்க அப்படின்னா, பெரியார்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விடுதலை இதழில் எழுதிட்டாரு, இது வந்து உண்மை காப்பியமே கிடையாது, ஏன் இந்த சிலப்பதிகாரத்தை இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஆரம்பித்து, அதற்கு பிறகு வந்து பல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வரைக்கும் முன்னெடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் நிஜமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சம்பவங்களை வேற குறிப்பிடுவாங்க. குறிப்பாக கண்ணகி வந்து மதுரை எரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னா, முழு மதுரையுமே எரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கற்பனைக்குள்ளே போவோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியா இல்லை மதுரைக்குள்ளே இருந்த எந்த எல்லை வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திங்கிங்குள்ளே போகவே மாட்டோம். அப்படிப்பட்ட கருத்தாகட்டும், இல்லை அவங்க வந்து தன்னுடைய இடது மூலையை திருகி எரிஞ்ச உடனே அந்த மதுரை வந்து எரிஞ்சிருச்சு, அதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குல்ல. இது எல்லாம் தான் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது உண்மை காப்பியமா இல்லை கற்பனை காப்பியமா? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அது உண்மை காப்பியமா கற்பனை காப்பியமா அப்படிங்கிற பேச்சே இல்லாமல், நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்லது நடந்த ஒரு வரலாறு காப்பியமாக புனையப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. இதை பெரும்பாலும் புத்திலக்கிய படைப்பாளர்கள் எழுதக்கூடிய கதை, நாவல் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு 5% 10% உண்மை இருக்கும். அப்படி இல்லை, இதில் 90% உண்மை. ஓ, 90% உண்மை இதில் இருக்கு. அப்பா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதனால பெரும்பாலும் புனைவுகளில் கொஞ்சம் உண்மை இருக்கும், இதில் 90% உண்மை இருக்கு. ஏன் 10% குறைச்சி விடுறேன் அப்படின்னா, அது ஒரு காப்பியமாக படைக்கப்படுது. காப்பியமாக படைக்கப்படும் போது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கணும். இப்போ நீங்களே பேசும்போது என்ன சொன்னீங்க, மார்பை திருகி எரிந்தால் நெருப்பு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வாய்ப்பே கிடையாது. அப்போ மார்பை திருகி எரிந்தாள், ஆமாம், அவள் எரிஞ்சுட்டா, அவ்வளோதான். அதனால தான் நெருப்பு வந்தது அப்படின்ல. அதனால் அவளுக்கு கோப நெருப்பு இருந்து மார்பை திருகி எரிந்தாள். அவள் எதுக்கு மார்பை திருகி எரியணும் அப்படின்னா, பெண்களுக்கு அழகை கொடுக்கக்கூடிய உறுப்புகளில் முதன்மையானது மார்பு.
அழகை குறைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா மார்பை குறைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மார்பை திருகுகிறாள் என்றால் கணவன் இறந்த பிறகு எனக்கு இந்த மார்பு தேவையில்லை. ஏன்னா வளையலை கொற்றவை கோயில்ல போய் அவ உடைக்கிறா. அப்ப அழகை குறைச்சிக்கிடுறா. சில பெண்கள் மொட்டை அடிச்சுக்கிடுறாங்க, அதுவும் அழகை குறைச்சிக்கிடுறது தான். நகைகள் அணிவதை குறைத்து கொள்ளுகிறார்கள், அதுவும் அழகை குறைப்பது தான். அதே போல மார்பை திருகி எரிந்தது அப்படிங்கிறது அழகு குறைப்பு. தேவையில்லை, கணவன் இல்லாத எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்துல சொல்ல வரீங்க. எண்ணத்துல அந்த அம்மா அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நெருப்பு அக்னி கடவுளை கூப்பிட்டு நெருப்பை மூட்டு அப்படின்னு சொன்னது போலதான் நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லுது. மார்பை திருகி எரிந்தவுடன் நெருப்பு வந்ததா சிலப்பதிகாரம் சொல்லலை. சார், ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம பேசும்போது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பெரியார்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியாரே விடுதலை பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்து நிறைய வைதீக கருத்துக்கள்லாம் உள்ள அடக்கியிருக்கு, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, கண்ணகியெல்லாம் இவ்வளவு கொண்டாடணும் அப்படிங்கிற, இவ்வளோ அதீத சக்தி உடைய பெண் அப்படின்லாம் இவ்வளோ வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன் இந்த சிலப்பதிகாரத்தை இவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு தகுதி ஒன்றும் இந்த சிலப்பதிகாரத்துக்கு கிடையாது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற பல தமிழறிஞர்கள் கருத்து வரைக்கும் வச்சுட்டு சிலப்பதிகாரம் நிஜம் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நிறைய செய்திகள் உள்ளே வந்துட்டுருக்கு. ஆனால் என்னுடைய மனது வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்க. இல்லை, சிலப்பதிகாரம், ஒரு தமிழ் படித்த மாணவியாக நான் வந்து சிலப்பதிகாரம் நிஜம் அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன், ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ரொம்ப நாளாக உங்களுக்கும் அது தொடர்பான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண விதத்தில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சரிதாம்மா, 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு தான் நாம் சிலப்பதிகாரத்தை பார்க்குறோம். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நாம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் நடந்தது உண்மை நிகழ்ச்சியா அல்லது கற்பனை காப்பியமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதாரங்கள் கொடுக்கணும். ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைக்கும்போது உள்ளது உள்ளபடி சொல்கிறது அவனுடைய இயல்பு. ஒருவருடைய மதம் ஒன்றாக இருக்கும், ஆனால் அவர் எழுதக்கூடிய கதை இன்னொரு மதம் சார்ந்ததாக இருக்கும். அந்த மதம் சார்ந்த கருத்து எவ்வளவு வெளிப்படணுமோ அவ்வளவு வெளிப்படும்படியாக அந்த கதையை எழுதுவார். அப்போ இந்த மதத்தை சேர்ந்தவர் இன்னொரு மதத்தை பற்றி எழுதுகிறார் என்றால் அவர் அந்த மதத்திற்கு மாறிவிட்டாரா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த படைப்பாளி உள்ளதை உள்ளபடியாக சொல்ல வேண்டும். இந்த இடத்துல இந்த வழிபாடு நடந்தது, இந்த இடத்துல இந்த வழிபாடு நடந்தது என்று வைதீக சடங்குகளையும் சிலப்பதிகாரம் சொல்லும். அப்படின்னா இளங்கோ வைதீகவாதியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் ஒரு புனைவை வழங்குகிறார், அது புனைவு அல்லாத உண்மை நிகழ்வு. அந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன வழிபாடு நடத்தினார்களோ அதை சொல்ல விரும்புகிறார், அதை உள்ளபடி சொல்கிறார். பெரியாரை பற்றி இந்த இடத்துல நான் எதையும் சொல்ல மாட்டேன். அவர் என்னை போன்றவர்கள் போற்றி மதிக்கக்கூடியவர். ஆனால் அவர் சிந்தனையாளர், ஆராய்ச்சியாளர் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. மக்கள் கருத்து என்னவா இருக்குது, இப்படி சொல்கிறது நம்ப முடியலையே, எனவே அது கற்பனையாக இருக்கும் என்பது அவருடைய சிந்தனை. ஆனால் சிலப்பதிகாரத்தை முழுக்க மீண்டும் மீண்டும் படித்தால் அது ஒரு உண்மை காப்பியம் அப்படின்னு நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். அந்த அளவுக்கு நிறைய உண்மைத்தன்மை அதில் இருக்குது. சிலப்பதிகாரத்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது அது ஒரு உண்மை காப்பியம் அப்படின்னு நமக்கே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்ககிட்ட இருந்து இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ சிலப்பதிகாரம் நிஜம் கிடையாது, அது ஒரு பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில தரவுகளை, சில கேள்விகளை மக்கள் கேட்குறாங்க. அதில் முதல் கேள்வியாக என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், சிலப்பதிகாரத்தில் கண்ணகி நடந்து போய்கிட்டே இருக்கா, அதாவது கோவலனை கொலை செஞ்சுட்டாங்க, அந்த கோவம் கொப்பளிக்குது. அந்த என்னுடைய கணவன் கள்வன் கிடையாதுங்கிறத நிரூபித்ததுக்கு பிறகும் அவளுடைய கோபம் தனியவே இல்லை. பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்ததுக்கு பிறகும் அவளுடைய கோபம் தனியவே இல்லை. நடந்து போய்கிட்டே இருக்கா. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவளுடைய இடது முலையை திருகி எரிந்த உடனே அது நெருப்பு பற்றிக்குச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது
ஒரு மார்பை திருகி எரிந்தாள் அப்படிங்கிறது காப்பியம் நமக்கு சொல்லக்கூடியது. ஒரு முலை இழந்த திருமாவுண்ணி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் கண்ணகியுடைய இன்னொரு பெயராக சொல்லப்படுகிறது. ஒரு முலை இழந்த. அப்போ ஒரு முலை இழந்த என்ற பெண்கள் அவள் கண்ணகியாகவும் இருக்கலாம், அல்லது அந்த திருமாவுண்ணி வேறையாகவும் இருக்கலாம். அப்போ அழகை குறைப்பதற்காக மார்பை திருகி எறிவது, கணவன் இல்லை இனி எனக்கு இந்த மார்பு எதற்கு அப்படின்னு மார்பை அவள் இழந்திருக்கிறாள். எனவே மார்பை தானே திருகி எறிந்தாள் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வகையில் அவள் அறுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒரு 19ஆம் நூற்றாண்டில் கூட கேரளத்தில் நிகழ்ந்திருக்குது. வயதுக்கு வந்த பெண்கள் கூட பிற்படுத்தப்பட்ட அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள அந்த பெண்ணை நீ மார்பு வரி கட்டலை அப்படின்னு கேட்கும்போது மார்பையே அரித்து கொடுத்ததா நாம் என்ன செய்திருக்கிறோம், அண்மை கால வரலாற்றில் பார்க்குறோம். அதனால் மார்பை அறுத்து கொடுப்பது என்பது நடவாத ஒரு காரியம் இல்லை, தானே செய்ய முடியாத ஒரு செயலும் இல்லை. இதுக்கு அடுத்து மார்பை திருகி எரிந்த உடனே மார்பிலிருந்து நெருப்பு பிடிக்கலை. சிலப்பதிகாரம் சொல்லக்கூடியது அக்னி தேவன் நான் என்ன செய்யணும்னு கேட்குறான், இந்த மதுரையை எரிக்கணுங்கிறா. அப்போ அக்னி தேவன் அவர் லாஜிக்காக தான் சொல்கிறாரு. அவரை ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்க, நெருப்பின் அடையாளமாக எரியூட்டக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறான். கண்ணகி எரிக்கவில்லை. நாம் நினைக்கிறது போல் கையில் அந்த அம்மா ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்தில் வச்சு அந்த பக்கத்தில் வச்சு அப்படியெல்லாம் வைக்கல. அந்த வேலைக்கு இன்னொரு ஆளை அந்த அம்மா டெப்யூட் பண்ணிடுறாங்க. அவர் அக்னி தேவன். அவர் என்ன செய்கிறாரு, அந்த காலத்தில் உள்ள எதையாவது உரசி நெருப்பை பற்ற வைத்து எரித்திருப்பார். சரி, எரித்தார் அப்படின்னாலும் முழு மதுரையும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு நாம முடிவு பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பகுதி எரிந்தது. நிறைய பேரோட கருத்தே இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. முழு மதுரையும் எரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நம்முடைய கற்பனைக்குள்ள வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சின்ன கலவரம் ஒரு ஊர்ல நடந்தது அப்படின்னா ஊரே அழிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. இப்போது 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டு போட்டதுனால ஜப்பான், ஜெர்மனி இதெல்லாம் ரொம்ப துன்பத்துக்கு உள்ளான நாடுகள், அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நாம் சொன்னோம். ஆனால் அது மீண்டும் தானே வருது. அதே போல் ஒரு பகுதியில் நெருப்பை மூட்டி ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறாள். அதுவும் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, உனக்கு நடந்தது தீமைதாம்மா, அந்த தீமைக்காக நான் என்ன செய்யணும், உன்னுடைய கோபம் நீங்குவதற்காக என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதனால் நெருப்பு வைத்திருக்கிறார். அக்னி தேவனுக்கு அந்த பவர் எப்படி இருக்குது அப்படின்னா, நெருப்பை அவர்கள் ஒரு கடவுளாக உருவகப்படுத்துகிறார்கள். இருந்து தோன்றியது அல்ல. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு. இதை போல இன்னும் நிறைய ஐயங்களை சிலப்பதிகாரத்திலிருந்தே நம்மால் தீர்க்க முடியும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கொற்றவை கோவிலில் போய் எப்படி தன்னுடைய வளையல்களை எல்லாம் இது பண்ணாலோ உடைச்சி எரிஞ்சாலோ எனக்கு இனிமேல் வேண்டாம், கணவன் இல்லாத வாழ்க்கையில் இந்த அழகு மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு உடைத்தெறிந்த மாதிரி தான் முலையே திருகி எறிந்ததும். அழகு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திருகி எறிந்தது தானே தவிர்த்து அது கதையாக்கப்பட்டது. இப்படி சிலப்பதிகாரத்தில் எங்கேயுமே இளங்கோவடிகள் அவள் முலையே திருகி எறிந்ததுனால நெருப்பு பிடித்தது அப்படின்னு சொல்லவே இல்லை. அது இப்போ உலா வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறீங்க. சிலப்பதிகாரம் பற்றி நிலவக்கூடிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, சேரன் செங்குட்டுவனுக்கும் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் தீராத பகை இருந்துச்சு, அதை எப்படி வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது தெரியாமல் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி கேள்விப்படும் போது இளங்கோவடிகள் அந்த வன்மத்தை இந்த சிலப்பதிகாரம் மூலமாக தீர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அது செங்குட்டுவனுக்கும் பாண்டியனுக்கும் பகை அப்படின்னு நாம் கருதுகிறோம். இதில் இளங்கோவுக்கும் பாண்டியனுக்கும் பகை வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, இளங்கோ மன்னன் அல்ல, அவர் இளவரசன். இளங்கோ அப்படின்னாலே இளவரசன். அவருடைய இயற்பெயர் இளங்கோ அல்ல. செங்குட்டுவன் அப்படிங்கிறது செங்குட்டுவனுக்கு இயற்பெயர், சேரன் செங்குட்டுவன். ஆனால் இளங்கோவுடைய இயற்பெயர் நமக்கு என்னன்னு தெரியல. கோண அரசன், இளங்கோன்னா இளவரசன். அவர் இளவரசனாக இருந்தவர், அந்த பெயரில் நாம் சொல்கிறோம். அவர்
ஒரு ஜோதிடர் சொன்ன காரணத்துக்காக இந்த 2 பேரை பார்க்கும்போது இவர் அரசனாக வருவதற்குரிய தகுதி இருக்குது அப்படின்னு உடல் கூறு பார்த்து சொல்கிறாரு. ஜாதகம் பார்த்து சொல்லலை, உடல் கூறு பார்த்து சொல்கிறாரு. அந்த உடல் கூறு பார்த்து சொல்லும்போது இவர்தான் மன்னனாவதற்கு தகுதி உடையவர் போல தெரிகிறது. உடனே அவருக்கு நாம தான் மன்னனாக வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு மனது வருத்தப்படுகிறது. தன்னுடைய அண்ணன் மனம் வருத்தப்படுகிறது என்பதற்காக எனக்கு இந்த அரச பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்திருக்கலாம். 10 வருஷம் கழித்து மீண்டும் எனக்கு அரச பதவி வேணும்னு ஆசை வந்தா, ஓகே, எனவே துறவியாக போயிடுறேன். எவ்வளோ பெரிய தியாகம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய பிள்ளைகள் வாரிசுரிமை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டை 2ஆக பிரித்து வை அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. திருமணமும் செய்து கொள்ளவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் துறவில் சிறந்த சமயமாக சமண சமயம் இருந்தது. எனவே சமணத்துறவியாக குணவாயில் கோட்டத்திற்கு போயிடுறாரு. அந்த குணவாயில் கோட்டம் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. மதுரையில் இருந்து நீங்கள் பழமுதிர் சோலை ஏறி முதல்ல அழகர் மலை, அதுக்கடுத்து பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையை தாண்டி போனீங்கன்னா மேலே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவிக்கு போகக்கூடிய பாதையில் காட்டுப்பகுதி இருக்குது. அந்த காட்டுப்பகுதி தான் குணவாயில் கோட்டம். ஆமாம், இப்போவும் மக்கள் சொல்லுவாங்க இங்கே தான் இளங்கோ உட்கார்ந்து சிலப்பதிகாரம் எழுதினார் அப்படின்னு இப்போவும் சொல்லுவாங்க. அது சேர நாட்டிற்கு கிழக்கு பக்கம், ஓகே, பாண்டிய நாட்டிற்கு மேற்கு பக்கம். ஓ சரி சரி. இந்த 2 ஓரத்தில் அவர் இருக்கிறாரு. ஒரு அண்ணனுடைய மனம் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறவர் எதுக்கு பாண்டியன் கிட்ட வன்மம் எடுத்துக்கணும்? மன்னனாக இருந்தால் வன்மம் வச்சுக்கலாம். அதனால் அவர் மன்னனா இல்லவும் இல்லை. அப்புறமா இழகிய மனம் கொண்டவர். அவர் போய் வன்மம் வைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. நாமளே வன்மம் வச்சுக்க மாட்டோம், எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ட்டு. அவரை போல உள்ள துறவியர் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். அதனால் அவருக்கு வன்மம் கிடையாது. அதனால் பாண்டியனை கொல்லுடா அப்படின்னு கொன்னுட்டாரு தன்னுடைய சிலப்பதிகார காப்பியத்தில். எனவே அது கற்பனை காப்பியம் அப்படின்னு சொல்கிறதும் பொருத்தாது. இந்த கருத்தும் தவறானது. சரி சரி. ஆக்சுவலி இந்த சமூக வலைதளங்களில் இந்த கேள்வி வந்து ரொம்ப நாளாக இது எப்படி இளங்கோ வந்து இப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் கேள்வியாக கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியிலே நீங்கள் வந்து ஒரு நிரூபணத்தை வேறு சொல்லிட்டீங்க. சிலப்பதிகாரம் நிஜம், அதாவது சமண முனிவராக அவர் எங்கே வந்து உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை எழுதின இடம் கூட இருக்குல்ல நீ, அதுவே நமக்கு போதாதா? அதுவே நிரூபணம், சிலப்பதிகாரம் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு அந்த குணவாயில் கோட்டம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து இன்னொரு கருத்து எனக்கு சந்தேகம் இருந்தது. அதாவது நம்ம மதுரை வழியாக அந்த எரிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு கோபம் தனியவே இல்லை. அந்த கோபம் தனியாமல் அவங்க வந்து சேரம் அந்த மலை இப்பவும் சொல்கிற அந்த வண்ணாத்தி பாறையா, அந்த வண்ணாத்தி பாறை மேலே போய் நின்றுட்டு வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த குறவர் மக்கள் தான் அதை பார்த்துட்டு சேரன் செங்கோட்டுவன் வரும்போது அதை கதையாக சொல்கிறாங்க. அது ஒரு வாய்மொழி கதையாக கேள்விப்பட்டதை தான் இது வந்து காப்பியமாக எழுதுங்கன்னு சொல்கிறதும், அவருக்கு கண்ணகிக்கு சிலை எடுத்ததும் எல்லாமே அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லையா? ஆனால் இது வரைக்கும் சரி, நான் ஒத்துக்கிறேன். அந்த கண்ணகி வந்து வானுலகம் போனாங்க. அதாவது மேல் லோகத்திலேருந்து ஒரு ரதம் இறங்கி வந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஆண்மகன் இறங்கி வந்து ஒரு மங்கள நாணை வந்து கண்ணகிக்கு அணிவித்ததுக்கப்புறம் அது ஒருவேளை அவளுடைய கணவனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண்ணகி வந்து அதில் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு அந்த கற்பனை, அந்த இடத்துலையும் ஒரு கற்பனையை வந்து சொருகிறாங்களே இப்படி. அதாவது சொல்கிறத எல்லாமே நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எங்கள் தாத்தா பேர் சுப்பிரமணியன். நாங்கள் புதைத்து அதில் கல்லறை கட்டக்கூடிய வழக்கம் கிறிஸ்தவர் இல்லை. பழைய தமிழ் மரபில் கல்லறை கட்டக்கூடிய வழக்கம். அதில் கல்வெட்டும் வைப்போம். அதில் முகிலன் குடியிருப்பு ஊர் திரு சுப்பிரமணியன் டேஷ் சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னா
என்னமோ இவர் சிவலோகத்துக்கு போறது போலவும் அங்க இவருக்கு ஒரு நாற்காலி போட்டு வச்சதை போலவும் அங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை உட்கார வச்சதை போலவும் அங்க லிட்ரல் மீனிங் இருக்குது. அது ஒரு மரபு. கைலாயத்துக்கு போயிட்டார் அப்படின்னு. கைலாயம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்கேயும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எப்படி சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கற்பனையா இல்லாம உயர்வு கருதி இறந்தவங்களை தெய்வமா கும்பிடக்கூடிய மரபு இருக்கிறதுனால அந்த கடவுள் நிலையில வைத்து சொல்லுவது. அதை போல கடவுள் நிலையில் வைத்து போற்றக்கூடிய கண்ணகியை தேவர்கள் வந்து பூமாரி சொரிந்தார்கள், அந்த அம்மா மேலே போனாங்க அப்படின்னு. ஆனா அந்த அம்மா என்னுடைய கணிப்புப்படி கீழே தான் வந்தாங்க. வரை பாய்ந்து இறத்தல் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. சரி, ஒரு மந்தி பெண் குரங்கு சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஒரு பெண் குரங்கு தன்னுடைய இணை இறந்து போச்சு அப்படின்னு தன்னுடைய சின்ன குட்டிய உறவு குரங்குகள்கிட்ட கொடுத்துக்கிட்டு மலை உச்சியிலிருந்து கீழே குதிச்சு இறந்து போச்சு அப்படிம்பாங்க. இதை வரைன்னா மலை, வரை பாய்தல், வரை பாய்ந்து இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான தற்கொலை. அதை போல கண்ணகி அதுக்கு பிறகு ஏற்கனவே சொல்லிட்டா, கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை அப்படின்னு. அதனால இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, அவளுடைய ஊர் இது இல்லை, அது பூம்புகார், மீண்டும் அங்க போக முடியாது. அதனால அவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள். அதாவது அந்த மலையிலிருந்து குதித்து அவர்கள் உயிரை இழந்தார்கள். நாம எப்படி தற்காலத்திலையும் சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்றோமோ அதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படித்தான் நாம உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, அல்லது காப்பிய உத்திக்காக சில சின்ன மாற்றத்தை அவர் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த காலத்திலேயே நடக்காது, எந்த காலத்திலேயே நடக்காது. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நடக்காது, 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்காது. இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்ட சில கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனை காப்பியத்துக்காக. அதனால தான் சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்தில் 90% உண்மை, 10% கற்பனையும் இருக்கும். காப்பியத்திற்கு ஏற்றாற் போல இருக்கும். ஆமா, அதை படிக்கிறவங்களுக்கும் அது வந்து ரசனையை கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. பரபரன்னு இருந்தால் ஐயோ இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நம்ம வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? புரியுது எனக்கு. இப்போது உங்களுடைய ஆராய்ச்சியில் சிலப்பதிகாரம் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதாவது குணவாயிற் கோட்டம் இருக்கிறது உண்மை, அவர் சமண துறவியான இடம், அவர் சிலப்பதிகாரத்தை உட்கார்ந்திருந்து எழுதின இடம் எப்படி இருக்கிறது உண்மை அப்படின்னு நிரூபிச்சிங்களோ, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மற்ற ஆதாரங்கள் என்னென்ன? அதாவது பூம்புகார் கடற்கரை, அந்த கடலுக்குள்ள ஆய்வு மேற்கொண்டாங்க. அங்கே கட்டடங்களின் கட்டுமானம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது கடல் ஆய்வின் மூலமாக வெளிப்பட்டது. கண்ணகி பூம்புகாரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவா. கோவலன் பிரிந்து போயிடுறான். இவளுக்கு ஒரு தோழி இருக்கிறான், அவ பேரு தேவந்தி. அவளுக்கு வைதீக சடங்குகளில் நம்பிக்கை உண்டு. அப்போது சிலப்பதிகார காலத்தில் வைதீக சடங்கும் ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்குது, சமண நடைமுறையும் ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இளங்கோ வந்து வைதீகத்தையும் உள்ளபடி எழுதுவார், சமணத்தையும் உள்ளபடி எழுதுவார். அந்த கனாத்திரம் உரைத்த காதை அப்படின்னு ஒரு காதை வருது. அந்த காதையில் கண்ணகி தான் கண்ட கனவை பற்றி தேவந்தி கிட்ட சொல்ல விரும்புகிறோம். இந்த கனாத்திரம் உரைத்த கதை அப்படிங்கிறது மதுரை காண்டத்திலேயா இல்லை புகார் காண்டத்தில்? அந்த கனாத்திரம் உரைத்த காதை முடியவும் மாதவி கிட்ட இருந்து கோவலன் கண்ணகி வீட்டுக்கு திரும்ப வருவான். அது சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த கனாத்திரம் உரைத்த காதையில் தேவந்தி சொல்றா, இங்க பக்கத்துல சோமகுண்டம் அப்படின்னு ஒரு சோமகுண்டம் இருக்கு, அதுக்கு இன்னொரு பக்கத்துல சூரிய குண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த குண்டம் அப்படின்னா குளம் அப்படின்னு பொருள். கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்போவும் சின்ன குளங்களை, நீராடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குளங்களை குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் குண்டு அப்படின்னு அகஸ்தீஸ்வரத்துல ஒரு குளத்துக்கு பேர் இருக்குது.
அந்த குண்டு அப்படிங்கிறத குண்டம் அப்படின்னு சொல்றாரு. சோம குண்டம், சூரிய குண்டம் அப்படின்னு 2 குளம் இருக்கிறது. அந்த குளத்துல நீ போய் குளிச்சுக்கிட்டு பக்கத்துல காமவேல் கோட்டம் இருக்கு. அந்த காமவேல் கோட்டத்தை நீ வணங்கினால் கணவரோடு சேர்ந்து இன்பமான வாழ்க்கை அடைவாய் அப்படின்னு தேவந்தி சொல்றாங்க. கண்ணகிக்கு எடுத்து சொல்றாங்க. கண்ணகி அதுக்கு ஒரே ஒரு சொல்லு தான் பதிலாக சொல்றாங்க, பீடன்று. சொல்லி முடிச்சிட்டாங்க. அது எனக்கு பெருமை இல்லை. என்னோடு கணவனாக இருந்தவர் என்னை விட்டு போய்விட்டார். இப்படி போனாதான் எனக்கு கணவன் வருவார் அப்படின்னா அது என்னுடைய பெண்மைக்கு உயர்வு ஆகாது, பெருமை அல்ல, பீடன்று. பீடுன்னா பெருமை அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அவ கற்பனையில சொன்னதா இருந்தா சோமகுண்டமும் சூரிய குண்டமும் இப்ப இருக்கக்கூடாது. காமவேல் கோட்டம் இப்ப இருக்கக்கூடாது. ஆனா நீங்க பூம்புகாருக்கு இப்போ போறதா இருந்தாலும் போறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னால, முதல்ல இந்த பூம்புகார் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. பூம்புகார் இப்போவும் கிழக்கு கடற்கரையாது, ஆமாம், கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். மீனவர் கிராமமாக இப்போ இருக்குது. சீர்காழியில் இருந்து நாம் பூம்புகாருக்கு போகலாம். சிதம்பரத்தில் இருந்தும் பூம்புகாருக்கு போகலாம். இந்த சிதம்பரம், சீர்காழி இது எல்லாமே கொஞ்சம் கடற்கரையை விட்டு இருக்கக்கூடிய ஊர்கள். சீர்காழியிலிருந்தும் பூம்புகார் போகலாம், சிதம்பரத்தில் இருந்தும் அந்த பூம்புகாருக்கு போகலாம். போகிற பாதையில் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னால் திருவெண்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் தான் பட்டினத்தார் அப்படிங்கிறவர் பிறந்தார். பட்டினத்தார்னு நாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? திருவொற்றியூரில் சமாதியானார். திருவெண்காடு அப்படிங்கிற ஊர் பட்டினத்தார் பிறந்த ஊர். அந்த ஊரில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு நாம் போகிற நுழைவு வாயிலில் இப்போ போனீங்க அப்படின்னா இடது பக்கம் சூரிய தீர்த்தம், வலது பக்கம் சந்திர தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தம் இப்போ இருக்கு. அந்த குளம் இங்கே இருக்கு. ஆமாம், அந்த குளம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ சோமன் அப்படின்னா சந்திரன், சூரியன்னா சூரியன். இப்போ குண்டம் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னதை இப்போ புனித நீர் இருக்கும் இடம் உள்ள நுழையும் போது ஒரு பக்கத்தில் சோமகுண்டம், ஒரு பக்கத்தில் சூரிய குண்டம். அது சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு இப்பவும் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் காமன் வழிபாடும் இப்பவும் இருக்குது. காமவேல் கோட்டமும் அப்ப அது உண்மை இருக்குது. ஆக தேவந்தி சொன்ன வைதீக முறைப்படியான சோமகுண்டமும் இருக்கிறது, சூரிய குண்டமும் இருக்கிறது. அந்த 2ம் இப்பவும் இருக்கிறதுனால சிலப்பதிகார காலத்தில் பூம்புகார் இருந்திருக்குது. பூம்புகாரில் கண்ணகி வாழ்ந்திருக்கிறாள், கோவலன் வாழ்ந்திருக்கிறான். இப்பவும் கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. அதனால சிலப்பதிகாரத்தை நாம் கற்பனை அப்படின்னு சொன்னால் அது பொருந்தாது. இன்னும் நாம் இதில் 90% உண்மை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் பிற காப்பியங்கள் கூட இப்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உண்மைத்தன்மை, இல்லவே இல்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பு ஒரு உண்மை இல்லாமல் இருக்காது. அந்த உண்மை கொஞ்சமாக இருக்கும் அல்லது இல்லாமலே இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த உண்மைத்தன்மையிலிருந்து தான், உள்ளதிலிருந்து தான் விரியும்.